வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பியோடைய சிபிஏடி சைக்கோமெட்ரிக் மார்க் ப்ளஸ் ஃபைனலாக உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத தான் வெளியிட்டிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிஏடியோடைய ஃபைனல் ரிசல்ட்டு போட்டு அதோடைய கட் ஆஃப் எவ்வளோன்னு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் யார் யாரெல்லாம் டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எலிஜிபிள் போட்டிருந்தாங்க, ஆனால் யாருடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத போடலை. இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய இது ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சென்ட்ரல் நடக்க இப்போ நடந்துகிட்ருக்கு ஓப்பனில் ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 01/2024 அது கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது டிபார்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்க ஜிடிசி இதோடைய சைக்கோமெட்ரிக் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஆல்ரெடி ரயில்வேல எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நடந்த ஏஎல்பி எக்ஸாமுடைய ஃபைனல் மார்க். வாங்க எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட லிங்க் நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா டைப் பண்ணி லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் இதில் ஸ்கோர் கார்டு வந்துடும். அதில் உங்களுடைய ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி, நேம், உங்களுடைய ஏஎல்பி டெக்னீஷியன், உங்கள் என்ன ட்ரேட் பண்ணீங்க, உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, அதாவது ரிட்டன் எக்ஸாமில் பார்ட் பியில் உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குல்ல ட்ரேட் சூஸ் பண்ணியிருப்பீங்களே அந்த மார்க்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பார்ட் ஏ 2 மார்க்குமே. அப்புறம் கடைசியாக என்னென்னா அந்த சிபிஐடி எலிஜிபிள் வரைக்கும் லாஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். எஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்போ சிபிஐடி ஸ்கோர் அவுட் ஆஃப் 30க்கு உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ 21.4032 எடுத்திருக்காரு இவர். அதே மாதிரி சிபிஐடி ரிசல்ட் ஸ்டேட்டஸ் இவர் யாருன்னா இவர் கரெக்டாக சூட்டபிள், இவர் எலிஜிபிள் ஆகிட்டாருன்னு சொல்லியிருக்கு. அடுத்து கம்பைன் ஸ்கோர் ஃபார் ஏஎல்பி 2 சேர்த்து, அதாவது பார்ட் ஏல எடுத்த இந்த 73 மார்க்கை 70% கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் இந்த சிபிஐடி ஸ்கோர் 30 மார்க்கு வச்சு அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி டோட்டலாக ஃபைனலாக மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃபைனல் மார்க்கு இவர் பார்த்தீங்கன்னா 73.08859. இவர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி கட் ஆஃபையே கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லோரும் கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போங்க. முக்கியமாக ஓபி சர்டிஃபிகேட் அனெக்சர் ஃபார்மேட்டில் வேணுமானா கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேட்டு கரண்ட் டேட்டில் இருந்தால் போதுமானது. நீங்கள் வச்சுருந்தா கொண்டு போங்க ஆஃப்லைன் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா ஆன்லைன் சர்டிஃபிகேட்டே போதுமானது தான். அது கம்பல்சரி கிடையாது. ப்ளஸ் உங்களுடைய பயோடேட்டா ஃபார்மை கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணி உங்களுடைய இமிடியேட் சூப்பர்வைசர்கிட்ட சைன் வாங்கி கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ரிலீவிங் லெட்டர் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய ஓஎஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு டைப் பண்ணி சீல் வச்சு கொண்டு போங்க. எமர்ஜென்சி டியூட்டி பாஸும் வாங்கிக்கோங்க. EDP வாங்கிட்டு நல்லா டைமுக்கு போயிருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.